நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா துளசி தாயே, தயவு செஞ்சு கருணை காட்டு. என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கை எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்குதான் அவ புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறா. அவளை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவ நல்லா இருக்கணும். இன்னைக்கு நான் எனக்காக இல்ல, லக்ஷ்மிக்காக தான் அந்த கடவுளை வேண்டிக்க போறேன். நம்ம லக்ஷ்மி எப்பவும் நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கா. அவ தினமும் கதவு கிட்ட வந்து நிப்பா. ஸ்கூலுக்கு போகும்போது தினமும் இதையே தான் சொல்லுவா. அப்பா நான் ஸ்கூலுக்கு போறேன்னுவா. ஆபீஸ்ல இருந்து வரும்போதே என்ன வாங்கிட்டு வருவீங்கன்னு என்ன கேட்பா. அவ எப்பவுமே ஏதாவது எழுதுறதுக்காக கலர் கலரா பேனா வாங்கிட்டு வருவா. என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவா, பெரியப்பா உங்களுக்கு எழுதவே தெரியல, என்கிட்ட கொடுங்க நான் எழுதுறேன்னு சொல்லுவா. சாந்தி, அம்மா சாந்தி, தயவு செஞ்சு நீ அழாத. எவ்வளவு நாளைக்குத்தான் அழுவ? எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தானே இது. யாரா இருந்தாலும் இதை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்லைன்னா பொண்ணை பிரியறதுக்கு எந்த தாய்க்கு தான் மனசு வரும்? காவேரி சொல்றது உண்மைதான். சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து பாசத்தை ஊட்டி வளர்த்த நாம எப்படி நம்ம குழந்தைங்களை தூரம் அனுப்ப முடியும்? ஒரு நிமிஷம் அவங்க நம்ம கண்ணை விட்டு தூரம் போனாலே நம்மளோட மனசு எவ்வளவு வேதனைப்படும். இப்ப நம்ம லட்சுமிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் நினைவுகள் மட்டும்தான் இனிமே நமக்கு. தைரியமா இரு. இன்னைக்கு பூரா எனக்கும் லக்ஷ்மி ஞாபகமாவே தான் இருக்க. ஆம்பளை பசங்க அம்மா அப்பாவை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் தங்கச்சி போனப்போ ஒரு பொண்ணோட வேதனை என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. பாவம் அவளுக்கு எப்படி இருக்கும்ல. எல்லாமே ஒரு செகண்ட்ல மாறி போயிடுச்சு. அர்ச்சனா, நீ உன்னோட வீட்டை விட்டுட்டு தான் இங்க வந்த. எனக்காக, எங்க குடும்பத்துக்காக
என் குடும்பத்தை உன் குடும்பமா நினைச்சுக்கிட்டேன். ஒரு சில நேரத்துல நானே அதை மறந்துடுறேன். நீ இன்னொரு வீட்ல இருந்து வந்தவனே எனக்கு தோணாது. உனக்குன்னு ஒரு வீடு இருக்கு, உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க இப்ப கூட உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. அர்ச்சனா, இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் உனக்கு எப்பவும் சப்போர்ட்டிவா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இப்போ அப்படி இருக்கேனான்னு என்னால உறுதியா சொல்ல முடியல. உன்னோட அப்பா அம்மா ரொம்ப நம்பிக்கையோட தான் அன்னைக்கு உன்னை என் கையில ஒப்படைச்சாங்க. உங்க அப்பா என்கிட்ட உன்னை நல்லா பாத்துக்க சொன்னாரு. ஆனா நான் உங்க அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றல. இல்ல கார்த்திக், என்னன்னு தெரியல, நான் கொஞ்ச நாளாவே உங்ககிட்ட சரியா நடந்துக்கல. நான் என்ன செய்யறது? நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா, ரொம்ப இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணேன். உனக்கு அதிகமா என்னோட சப்போர்ட் தேவைப்படுற நேரத்துல உன்னை தனியா விட்டுட்டேன். பாவம், நீ தனியா எல்லா ஃபீலிங்ஸையும் தாங்கிட்டு இருந்திருக்க. நான் என்னடனா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருக்கேன். அர்ச்சனா, ஐம் ரியலி வெரி வெரி சாரி. இல்ல கார்த்திக், நீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கே நல்லா தெரியும் நான் உங்களை இன்னும் நல்லா கவனிச்சிருக்கணும். ஆனா கல்யாண வேலைகள்ல நான் கொஞ்சம் அதிகமா டென்ஷன் ஆயிட்டேன். அர்ச்சனா, எனக்கு கால்ல இந்த மாதிரி அடிபட்டதுனால நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஃபீல் பண்ணதுனால தான் நான் தேவையில்லாம கோவப்பட்டு உன்கிட்ட கத்திட்டேன். உண்மையை சொல்ல போனா நீ என்னோட ஆசையை நிறைவேற்றிருக்க. லக்ஷ்மி கல்யாணம் உன்னாலதான் இவ்வளவு நல்லபடியா நடந்திருக்க. நான் என்னடனா இதை எதையும் புரிஞ்சுக்காம உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். கார்த்திக், எனக்கு ஏன் அழுக வந்துச்சுன்னா எனக்கு என் அப்பா அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு. ஏதோ எல்லாமே மறுபடியும் திரும்ப நடந்த மாதிரியே இருந்தது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி 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 எதுக்கு அழுறீங்க? அழாதீங்க அழாதீங்க. பல்லு வளருதுல, அதான் அழுதுட்டு இருக்கா. இந்த குடி குடிங்க. ஓ இல்லக்கா, நான் அழக்கூடாது. சுகன்யா, ராகுலுக்கு பால் கொண்டு போய் கொடுத்தியா? கொடுத்துட்டேன்க்கா. அம்மா சொன்னதால நேத்து நாங்க ராகுல திட்டல. ஆனா அவன் விஷயத்துல இனிமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். சித்தப்பா, நானும் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதையெல்லாம் ராகுலுக்கு புரிய வைக்கிறது சுலபம் இல்ல. கூடவே இருந்து அவனை நல்லா படிக்க வைக்கணும். அப்புறம் இது ரொம்ப பெரிய பொறுப்பு. ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டான். ஆனா ராகுல் எதிர்காலத்துக்காக ஏதாவது செய்யணும். நீ அனன்யாவை மட்டும் பாத்துக்கோ. ராகுலை பத்தி நாங்க ஏதாவது யோசிக்கிறோம். அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மாமா வந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, அதான் அவர் சீக்கிரமே கிளம்பி போயிட்டாரு. அதுவும் நல்லதுதான். பப்ளு, ஆ? இது உங்க அம்மாக்காக. நீங்க 2 பேரும் போயிட்டீங்கன்னா இந்த வீட்டோட கலையே போயிடும். சின்னம்மா, எனக்கு இங்க இருந்து போகணும்னு தோணல. ஆனா வேலை ரொம்ப அதிகமா இருக்கே. லட்சுமிக்கு கல்யாணங்கிறதுனால தான் இங்க வந்தோம். ஆனா இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட எனக்கு டைம் கிடைக்காது. எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களை இங்கிருந்து போக விடக்கூடாது. ஆனா எனக்கும் தெரியும்பா, பிந்துவோட டெலிவரி நேரத்துல அவ டாக்டர் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல. ஆனா நீ எதுக்கு காலையிலேயே டிக்கெட் வாங்கின? லக்ஷ்மியோட மறுவீடு அழைப்பு வேற இருக்கு. அது முடிஞ்சதும் நீங்க ஊருக்கு போலாம்ல. பெரியம்மா, நான் ரொம்ப நாளா இங்க தானே இருக்கேன். இதுவும் என் வீடு தான். நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. நாங்க கிளம்புறோம் அண்ணி. நீங்க இருந்ததுனால வீடே கலகலப்பா இருந்தது. என் டெலிவரி டைம்ல நீங்க கண்டிப்பா வரணும். ஏன் இல்ல, கண்டிப்பா. இப்போதைக்கு நீ இதை எடுத்துட்டு போ. இது ஏன் சார்பா உனக்கு பிறக்க போற குழந்தைக்காக. தேங்க்யூ பிருத்திவிராஜ்.
லக்ஷ்மி கல்யாணத்துக்காக வந்து இவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்ததுக்கு. பப்ளு, அக்காவை உங்க உடம்ப கொஞ்சம் நல்லா பாத்துக்க சொல்லுப்பா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாப்பா. நல்ல நல்லது நல்லது. ஆண்டி, வரேன். கவனமா நேரத்துக்கு சாப்பிடு. தனோ, அக்கா, அர்ச்சனா அக்கா, பெரியம்மா, பெரியய்யா, நான் போயிட்டு வரேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நீ இங்க இருந்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்த. இந்தாம்மா, இது உனக்காக. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. தானே ஒரு நிமிஷம் இருப்பா. இந்தம்மா, இது உனக்கு தான். வாங்கிக்க. ரொம்ப நன்றிங்கய்யா. போயிட்டு வாமா. நீ இங்க இருந்ததுனால எனக்கு டென்ஷனே இல்லாம இருந்தது. நான் இங்க இருந்த கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்களும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போங்கக்கா. கண்டிப்பா வருவா. 2-3 நாள்ல பூஜை இருக்குல்ல. சரிங்க, நான் போயிட்டு வரேன். மாணிக்கம், அம்மா. தனத்தை கூட்டிட்டு போய் இறக்கி விட்டுட்டு வா. சரிம்மா, கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். அம்மா, அந்த பெட்டியை கொடுங்க. இல்ல, நானே எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, கொடுங்க. சம்மந்தி தான் ஃபோன் பண்ணிருக்காரு. ம். வணக்கம் சம்மந்தி ஐயா, சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் நான் இப்ப கால் பண்ணேன். சொல்லுங்க. நேத்தே இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆனா இத உங்ககிட்ட சொல்ல முடியல. ஆனா சம்மந்தி ஐயா, என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க. நேத்து நிக்கிலுக்கு அமெரிக்காவுல இருந்து போன் பண்ணி உடனே அவனை ஜாப்ல சேர சொன்னாங்க. அவங்க கிட்ட நாங்க டைம் கேட்டோம். ஆனா அதுக்கு மேனேஜ்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல. அப்படியா? சரி, நிக்கில் எப்போ வெளிநாட்டுக்கு போகணும்? இன்னைக்கு. என்னது, இன்னைக்கா? சம்மந்தி, மாப்பிள்ள வெளிநாட்டுக்கு இன்னைக்கு எப்படி போக முடியும்? என்னங்க, என்னாச்சு? என்ன சொல்றாங்க? மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு போறாரா? எப்போ? இன்னைக்கே நிக்கில் போயாகணும், இல்லைன்னா டேட் மிஸ் ஆயிடும். இது நிக்கிலோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, அவனோட ஃபியூச்சர் ஆச்சே. அப்படின்னா எங்க பொண்ணு லக்ஷ்மி? நிக்கில் அங்க போய் ஜாயின் பண்ணட்டும். அதுக்கப்புறம் லக்ஷ்மி அவன் கூட்டிட்டு போயிடுவான். இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் நேத்தே தெரியும்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்க கிட்ட சொல்றீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு பெரிய செய்தின்னு உங்களுக்கு தெரியல. எனக்கும் அது புரியுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு எங்கிட்டே கொஞ்சம் சொல்லுங்க. என்ன நடக்குது? நம்ம மாப்பிளைக்கு ஏதாவது எங்கிட்டே கொஞ்சம் சொல்லுங்க. சம்மந்தி ஐயா, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சம்மந்தி என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ளை இன்னைக்கு நைட்டு டெல்லிக்கு போக போறாராம். அங்கிருந்து ராத்திரியே ஃபிளைட் பிடிச்சு அமெரிக்கா போறாராம். முக்கியமான வேலையா இது? அவரோட வருங்கால சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன? வணக்கம் சம்பந்தி. வணக்கம் பெரிய சம்பந்தி. மாப்பிள்ளை எப்ப கிளம்ப போறாரு? ஒரு 10 நிமிஷத்துல நிக்கில் டெல்லிக்கு கிளம்ப போறான். எங்களுக்கும் விஷயம் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த விஷயத்தை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நாங்களும் சொல்லல. தேவையில்லாம உங்களுக்கு இது டென்ஷன் தானே. உங்க நிலைமை என்னன்னு எங்களுக்கும் புரியுது. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. வணக்கம் பெரியப்பா, நான் நிக்கில் பேசுறேன். வணக்கம், சொல்லுப்பா. பெரியப்பா, ஐம் சோ சாரி. நீங்க இந்த விஷயத்தை கேட்டு எவ்வளவு ஷாக்கா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்கிறவங்க ஷாக்கா இருக்காங்க. பட் பெரியப்பா, நான் என்ன பண்றது? நான் மட்டும் இப்ப அங்க போகலன்னா என்னோட கேரியரே ஸ்பாயில் ஆயிடும். பெரியப்பா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. லக்ஷ்மி பாத்துக்கிறதுக்கு மாம் இருக்காங்க, டாட் இருக்காங்க. மாம் லக்ஷ்மி நல்லா பாத்துப்பாங்க. பெரியப்பா, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பணும். தயவு செஞ்சு நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் ஆசீர்வாதம் என்னைக்கும் உனக்கு உண்டு. நல்லா இருப்பா. உன் வேலை நல்லபடியா நடக்கணும். ஐயோ கார்த்திக்,
ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. நான் வச்சிடறேன். வணக்கம்ப்பா. என்ன மாமா அது? நீங்களாவது மாப்பிள்ளைய போக வேண்டாம்னு சொல்லலாம்ல? நேத்து தான் லட்சுமி இங்க இருந்து போயிருக்கா. இன்னைக்கு அவர் கிளம்பி போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வித்தியாசமான ஆளுங்களா இருக்காங்க. என்னங்க, நம்ம உடனே போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம். அவங்க கிட்ட பேசலாம். நம்ம எடுத்து சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இதை பாருமா சாந்தி, நாம நம்பிக்கையோடு தானே நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப நம்பிக்கை இல்லாம போனா எப்படி? அம்மா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதை பாருமா சாந்தி, நாம நம்பிக்கையோடு தானே நம்ம பொண்ணு அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப நம்பிக்கை இல்லாம போனா எப்படி? அம்மா, சாந்தி, தைரியமா இரு. அம்மா, அம்மா அழாதீங்கம்மா. அட கடவுளே, லக்ஷ்மிய மறுவீடு கூட இன்னும் கூப்பிடல. அவ வரலனா பூஜையிலே அவ கலந்துக்க முடியாத. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நிக்கில் அட்லீஸ்ட் நாளைக்கு போலாம்ல. கார்த்திக் அவர் இன்னைக்கே போய் ஆகணுமா? என்ன அநியாயமா இருக்குது? லட்சுமி கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா நம்ம வீட்டுல நடக்கிற பூஜைக்கு கூட வர மாட்டாளா? எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. பாத்தீங்களா, கல்யாணத்துல மட்டும் சடங்கு சம்பிரதாயம்னு பேசுனாங்க. இப்ப அந்த பேச்சு எங்க? கல்யாணத்துக்கு அப்புறமும் சில சடங்கு இருக்குங்கிற விஷயம் தெரியாதா உங்களுக்கு? இங்க பாரு, உனக்கு இந்த வரன் ரொம்ப பிடிச்சிருந்தது இல்ல? அதான் இதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல. நிக்கில் திடீர்னு போக வேண்டியது வரும்னு அவங்களுக்கு தெரியாது. இதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? இந்த விஷயத்தை பத்தி நேத்து தான் அவங்களுக்கும் தெரிய வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அதை கண்டிப்பா என்னால ஒத்துக்க முடியாது. இது பாரு கார்த்திக், நீ ஒத்துக்கிறியோ ஒத்துக்கலையோ, இப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? அவங்க கிட்ட போய் சண்டை போட சொல்றியா? அவங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க நல்ல மனுஷங்க. அதே நேரத்துல நம்ம பொண்ணை பத்தி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். நாம எதுக்கு ஒரு தடவை லக்ஷ்மி கிட்ட பேசி பார்க்கலாம். நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். கார்த்திக், கார்த்திக், என்னாச்சுப்பா? ரொம்ப வலிக்குதா கார்த்திக்? ஆமாப்பா. இருப்பா, நான் உடனே டாக்டர் வர சொல்றேன். கார்த்திக் என்னாச்சு? ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுக்கா? நம்ம மேல யார் கண்ணோ பட்டுடுச்சுக்கா. இங்க பாருங்க, நான் இவருக்கு பெயின் கில்லர் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்துல பெயின் குறைஞ்சு போயிடும். சரி. ஆனா இவரோட கால்ல வீக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்படியே இருந்ததுன்னா அந்த காயம் சீக்கிரம் ஆறாது. டாக்டர் சார், எங்க வீட்டுல நேத்து கல்யாணம் நடந்தது. அதுல கொஞ்சம் அதிகமா வேலை இருந்ததுனால உங்க நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் இவருக்கு இப்போ ஓய்வு ரொம்ப அவசியம். இவர் எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறாரோ அந்த அளவுக்கு சீக்கிரம் குணமாயிடும். அதிகமா நடக்கக்கூடாது. அப்பதான் கால் குணமாகும். சரியா? சரி டாக்டர். ஓகே சார், நான் கிளம்புறேன். வணக்கம். வணக்கம். கேட்டியா கார்த்திக்? டாக்டர் சொன்னதை கேட்டேல்ல? அதிகமா ஒன்னு அவர் நடக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, கல்யாண வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செஞ்ச. எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னாலும் என் பேச்சு நீ கேட்கல. இப்ப பாரு, உனக்கு கால் வலி அதிகமாயிடுச்சு. நீங்க எல்லாம் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க. எனக்கு கால் லேசா வலிக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கார்த்திக், அஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது இல்ல. டாக்டர் உன்னை அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காருல்ல. நீ மேலேயும் கீழையும் அடிக்கடி ஏறி இறங்க வேண்டாம். அதனால நீ ஒண்ணு பண்ணு, பேசாம என் ரூம்லயே வந்து தங்கு. உனக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஆமா கார்த்திக், நான் வேணா சாந்தி கூட தங்கிக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் என்னோட ரூம்லயே நான் ஜாக்கிரதையா இருக்கேன். எதுக்கு நீங்க எல்லாருமே எனக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? இவங்க எல்லாரும் உன்னுடைய நல்லதுக்காக தானே சொல்றாங்க. ஒருவேளை வீக்கம் அதிகமாயிடுச்சுன்னா அப்புறம் நீ ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும்ல. அதுக்கு இல்லம்மா. போதும், எது சொன்னாலும் ஏன் கேட்காம எதிர்த்து பேசுற? எங்க பேச்ச கேட்க வேண்டாம். டாக்டர் சொன்னதா கேட்கலாம்ல. காவேரி, நீ ஏன் ரூம்ல வந்து தங்கிக்கோ. ஆ,